மக்களே, திருச்செந்தூர் கடலில் காலை நினச்சிக்கிட்டு அப்படியே தலைக்கும் தண்ணி தெளிச்சுக்கிட்டு நாழிக்கடலில் குளிக்க வந்துட்டோம். எவ்வளோ பேர் கியூ நிற்குது பாருங்களேன். திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலில் குளிக்கணும், நாழிக்கடலில் குளிக்கணும்னு எல்லா பக்தர்களுமே இதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறோம். திருச்செந்தூரில் எல்லா இடத்துலையும் ரெனோவேஷன் நடக்கிற மாதிரி நாழிக்கடலை சுற்றியும் திருப்பணி நடந்துகிட்ருக்குங்க. என்ன அப்புறம் இந்த மாதிரி பழமையான சிலைகள்லாம் பார்க்க முடியுமா, இந்த பழமை இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு இந்த புனிதமான நீரை நம்ம பயன்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி புனிதமான இடத்தையும் சரி மக்கள் வந்து போகிற பல இடங்களையும் நாம் தான் சுத்தமாக வச்சுக்கணும். இஸ்கான் மாதிரியான கோயிலுக்கு போகும்போது சாப்பிட்ற பிரசாதத்தை அதுக்குரிய இடத்துல நம்ம பயந்து போட்டுட்டு வரோம். ஆனால் சாட்சாத் முருகப்பெருமானை ஏற்படுத்திய அந்த நாழிக்கிணறையும் சரி, சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய கடற்கரை பகுதியும் சரி, நம்ம ஏன் சுத்தமாக வச்சுக்க மாட்டோங்கிறோன்னு தெரியல. குளிச்சுட்டு அங்கேயே அந்த உயிர துணிகளை கைட்டி போடுறதுமான மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுறோம். முருகனை நம்பி வரோம், அவரோட இடத்த சுத்தமாக வச்சுக்கலாமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.